இயக்குனர் ஏ.எல். விஜய் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருந்த படம் மிஷன் சாப்டர் 1. இதில் அருண் விஜய், நிமிஷா சஜயன் மற்றும் பலர் நடித்திருந்தனர். மிஷன் சாப்டர் 1 படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. ஒவ்வொரு தியேட்டரில் ரொம்ப ரொம்ப ரேண்டம் ஷோஸ் தான் கிடச்சிது. அதை நான் யாரையும் குறை சொல்ல இல்லை, பிகாஸ் அப்படி தான் அது. நான் 2 பெரிய படங்கள் வரும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. எங்கேயோ ப்ரீவியூ ஷோ போகிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. தியேட்டர் ரிலீஸ் ஆன ஃபீலே இல்லாமல் இருந்தது. பட் முதல்ல எனக்கு வந்து கால் பண்ணது எடிட்டர் மோகன் சார் எனக்கு கால் பண்ணாங்க. மதுரையிலேருந்து ரிப்போர்ட் வந்ததுமா, ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் தயவு செஞ்சு இதை புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க, இப்போ உட்காராதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் உழைக்கிறது தான் இந்த படம் கொண்டு போய் ரீச் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட் எடிட்டர் மோகன் சார் சொன்னாங்க. அப்புறம் என்னோடய அப்பா சொன்னாங்க, படம் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஜயகுமார் சார் அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எங்களுக்கு கிடச்சிது. அங்கேருந்து தான் வந்து எங்கள் டீம் ஒட்டுமொத்த லைக்கா ப்ரொமோஷன் டீம் சொல்லணும், சரண் சார், சுரேஷ் சந்திரா சார், ஷாம் எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பாக இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாம் உழைக்க ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் டே ஆட்டோமேட்டிக்காக ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd டே இன்னும் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போது இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய தியேட்டர்ஸ் நல்ல ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஷோஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த கான்ஃபரன்ஸை அந்த தியேட்டருக்காரங்களுக்கு கொடுத்தது அந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா தான். ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறது தான் இந்த தேங்க்ஸ் மீட். இப்போ ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இந்த வாரம் தான் முதல் வாரம் மாதிரி. இப்போ இந்த வாரம் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் இந்த வாரம் கொடுக்க போகிற ஒரு விஷயந்தான் ராஜசேகர் சார் நான் சொல்ல பார்த்தீங்களா, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் ராஜசேகர் சார் தயாரிச்சிருக்காங்க. ஒரு ராஜசேகர் சார் வந்து இனிஷியலாக அந்த படம் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி தான் நாங்கள் பண்ணுறதா இருந்தோம். ஆனால் லவ் ஸ்டோரி ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம். என்னோடய ஸ்டைல்லேருந்து கம்ப்ளீட்டான வேறு ஸ்டைலில் எழுதுகிறாங்க, அது உண்மை தான். பட் அப்போ வந்து இந்த படத்தோட பட்ஜெட் நம்ம நினச்ச மாதிரி பண்ண அவ்வளோ வரும்னு சொன்னோன்னே, தைரியமாக பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், என் கூட வம்சி இருக்கார், அவங்க பற்றி ஜீவன் இருக்காருன்னு சொல்லி எந்த கட்டத்துலையுமே, அதாவது கடைசி ரிலீஸ் வரைக்குமே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட எங்களை பண்ண விடல அவர். நம்மளே ஒரு கட்டத்தில் போய் பட்ஜெட் ஜாஸ்தியாகுது நம்ம ஃபீல் பண்ணால் கூட ராஜசேகர் சார் எந்த இடத்துலையுமே அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொண்டு போய் கொடுத்தாரு. அருண் ஜெய் சார் சொன்ன மாதிரி இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் சேரும். தேங்க்யூ சேகர் சார்.